ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி காரர். நான் உங்கள் அனிதா. இன்றைக்கி நம்ம சேனலில் சட்னி ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சட்னிங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்துக்கோங்க. பூண்டை பருப்பு கூடவே சேர்த்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணி நீங்கள் சட்னி செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது போல் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாய், வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 20 புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு இது போல் குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம், கொரப்பாக அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஆனால் சட்னி வந்து கொரப்பாக அரைச்சா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது வந்து திக்காக இருந்தால் தாங்க இந்த சட்னி நல்லாயிருக்கும். அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ மிக்சியில் உள்ள சட்னியை அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி அலம்பி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இந்த சட்னி வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இதை வந்து நீங்கள் தாளிக்காமல் அப்படியேவும் சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளைத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதை தாளிக்காமல் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாளிச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.